கரந்தைன்னு பேர். கரந்தை பூவை சூடிக்கொண்டு வருவார்கள். இது எங்கள் மாணவர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஐயா ராத்திரி திருட்டு நடந்தது, துரத்திட்டு ஓடுறோம், கரந்தை பூவா தேடிட்டு ஓடுவா என்று ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். கரந்தை மரங்கள் இருக்கிற இடங்கள்லே தான் பசுமாட்டை கட்டியிருப்பாங்க. அதனால் கரந்தை பூவை இவன் எங்கேயோ போய் காட்டில் போய் தேடிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல இருந்த பசுமாடு தானே வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற மரங்கள்லாம் கரந்தை மரம், அதை அப்படியே பிடிக்க தள்ள வச்சுருப்போம். இந்த வெச்சிப்பூக்காரன் தான் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும், அவனுக்கு நேரம் இருக்குது, தேடி கண்டுபிடிச்சி பூ வச்சுட்டு போகலாம். கரந்தைக்காரர்களுக்கு நேரமும் தேவையில்லை, அதுக்கு அவசரப்படுற. இவன் நாட்டு பசுவை அவன் வந்து தேடினா கூட இவன்கிட்ட கரந்தை மரம் இருக்கும். இது கரந்தைன்னு பேர். இது ஒரு செட்டு போர். இதுக்குள்ளேயே இது முடிஞ்சு போயிடுச்சுன்னா நாட்டு போராக அது வராது, அதோடு முடிஞ்சு போகும். இன்னொரு வகையான போர் ஒன்று உண்டு. இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நாள் விட்டுருவான். இந்த போர் வீரர்கள்லாம் இந்த பசுமாட்டை கொண்டு வந்தார்களே, அதை ராஜாவுக்கு கொடுப்பார்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அரசன் கொடுக்க மாட்டாங்க, இவங்களே பிரிச்சுக்குவாங்க. 100 பசுமாடு வந்தது, நம்ம போனது 50 பேர், ஆளுக்கு ஒரு பசுமாடு வச்சுக்கோ, மீதி 50 பசுமாடுக்கு என்ன பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு பட்டியலை விடுவோம். ஒள்வாள் மறைந்தார்க்கும் ஒட்டாராய்ந்துரைத்தார்க்கும் புல்வாய்ப்பச் சொன்ன புலவர்க்கும் இவங்களெல்லாம் கொடுக்குறாங்க. யுத்தம் பண்ணவர்களுக்கு ஒரு ஒன்று. இதுக்கு முன்னாடியே எங்கே பசுமாடு இருந்து இவனுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு ஒற்றனை அனுப்பியிருப்பான் ஒரு நாள், எந்த ஊரில் அவன் பசுமாடெல்லாம் ஒன்றா வச்சுருக்கான். அது ஒற்றன் போய் அப்போ அந்த ஊருக்கு வேடிக்கை பார்க்க போகிறாப்புல போயிட்டு இந்த இடத்துல இருக்குது, 100 பஸ் இருக்குது, 50 பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவான். ஒற்றன்னு பேர் அவனுக்கு. அந்த ஒற்றனுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முதல் நாள் சாயந்தரம் விரிச்சி கேட்டாங்கள, அந்த விரிச்சி சொன்னவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதுக்கோ சொன்னாங்க, இவங்களுக்காக சொன்னாங்க. ஆனால் பறவை சாஸ்திரம் வல்லவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க பறவை இந்த பக்கமாக பறப்பதினாலே இந்த பக்கம் போனா வெற்றி, இந்த பக்கமாக இந்த பறவை போனதுனால இப்படி வெற்றி, இல்லை இப்படி குப்புற கவிழ்ந்து போகிறதுனால தோல்வி, இப்படி பட்சி சாஸ்திரம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இதுக்கு பட்சி சாஸ்திரம்னா ஒன்று இருக்குது, நம்ம பஞ்சாங்கத்தில் எல்லாம் கூட இருக்குது. அந்த பட்சி சாஸ்திரத்தில் வல்லவர்களும் உண்டு. அவர்களெல்லாம் இந்த வீரர் கேட்பாங்க, இப்போ போகலாமா, இந்த காரியம் நடக்குமா, வெற்றிகரமாக எல்லாரும் திரும்பி வருமா, என்ன உயிர் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கேட்பாங்க. அவன் சரியாக சொன்னான்ல, அவனை கூட்டு 10 பசுவா கொடுக்கணும், சரியாக சொல்லி நம்ம காப்பாற்றுறவன். இவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க கணக்கை முடிச்சுக்குவாங்க. நில் பேலன்ஸ் இன்னும் இல்லை, பசுமாடெல்லாம் கொடுத்தாச்சு, அவன் சத்தம் போடாமல் வந்துடுவான். ஆனால் இதன் அடிப்படையிலே இன்னொன்று நடக்கும். அவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த மன்னன் இந்த மன்னனுக்கு தகவல் கொடுப்பான், இப்போ உங்கள் நாட்டில் இருந்து வீரர்கள்லாம் வந்து எங்கள் பசுமாட்டை கவர்ந்து கொண்டு போனார்கள், அதனால் உன் நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் சண்டை தான், இன்னும் போரை அறிவித்து விடுவான். இதுக்கு வஞ்சிப்போர்னு பேர். என்ன பசுமாட்டை வஞ்சிப்போர் இருந்ததுனால தானே அந்த போர் இருந்தது, அதுக்காக இல்லை, ஒரு லயத்துக்காக சொல்கிறேன். வஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு போர் நடக்கும். இந்த போர் கூட ஒரு பெரிய போர் அல்ல. என்ன, ஒரு வெற்றியிலே பசுமாடு காரணமாக, அதாவது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் வியாஜ்யம் காரணமாக வந்த போர் அது. உங்கூட்டு பையன் எங்கூட்டு பையனை அடித்தாங்கிறதுக்காக அப்பா அம்மா சண்டை போடுறது ஒன்றும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகாது. அது 2 பேரும் கொஞ்ச நேரம் கத்திக்குவாங்க, அவங்க வீட்டுக்கு பசி எடுத்தால் போயிடுவாங்க. வஞ்சிப்போர் என்பது ஒரு சாதாரணமான போர் தான். அதுக்கு அடுத்தது முற்றுகை போர்னு ஒன்று நடக்கும். அதுக்கு பேர் தான் நொச்சிப்போர்னு பேர். அந்த நொச்சிப்போர் என்பது மதிலை முற்றுகையிட்டு விடுவார். எல்லா நாட்டு அரசனுடைய தலைநகரத்துக்கும் மதில் அரண் என்ற ஒரு அரண் இருந்தது. காட்டரண், நீர் அரண், மதில் அரண் என்று 3 அரண்கள். அரண்னா காப்பாற்றுவது, காப்பாற்றுகின்ற முறை. காடு, ஒரு பெரிய காடு ஒன்று இருக்கும். ஏன் காடு வைத்தார்கள்னா, அந்த காட்டில் இவங்க வீரர்கள் ஒளிந்து கொண்டிருப்பார்கள். சம்பந்தம் இல்லாமல் யாராவது உள்ளே நுழைஞ்சாலே பிடிச்சிடுவான். அது எல்லைக்காவல் படையது.
அதுக்கு அடுத்தது இவர்களையும் தாண்டி அல்லது இவர்களை வென்று உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, பெரிய அகழி இருக்கும். அந்த அகழியிலே கராம் குண்டகன் அகழி, அது ஆழமா இருக்கும். பெரிய பெரிய முதலைகள் திமிங்கலங்கள் அதில் போட்டு வச்சுப்பான், ஆழ முழுகிறோம். அதில் விழுந்து நீந்தி எழுந்து வர்றதுங்கிறது முடியாது, பாலம் போட்டு வந்தால் தான் உண்டு. அது அந்த உள்ளே இருக்கிறவனுக்கு தான் அந்த பாலத்தை இறக்கி அதில் வர்றதுக்கு வழி தெரியும். அதையும் தாண்டி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, மதில் மேல் ஏறி வரணும். மதில்லையும் இப்போ வீரர்கள் இருப்பாங்க, இத்தனையும் தாண்டி வரணும். என்ன பண்ணுவார்கள், அந்த அகழிக்கு முன்பு, இது அகழின்னா நம்ம நினைக்கிறது போல அப்படி கங்கையாறு போல ஒரு பெரிய அகலமாக இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 25-30 அடி அகலத்துக்கு இருக்க போகுது. அதை தாண்டி இருக்கிற நிலப்பகுதியிலே அந்த அக்கறையிலே வீரர்கள் நின்று கொண்டு மதில் மேலே இருக்கிற வீரர்களோடு போர் செய்வான். இதுக்கு பேர் தான் நொச்சி போர்னு பேர். நொச்சிப்பூவை சூடிக்கொண்டு போர் செய்வது. அப்படி போர் செய்யும்போது மேலே இருக்கிறவன் தான் வெற்றி பெறுவான். இதுதான் இயற்கை. அவன் சின்ன கல் எடுத்து கீழே இருக்கிறவன் மேலே அடித்தா கூட சொல்லுன்னு விழும். ஆனால் கீழே இருக்கவன் முக்கிய அடித்தாதான் மேலே இருக்கவன் கிட்டக்கையே போகும் கல். அம்பு வேணால் கொஞ்சம் வேகமாக போகும். ஆனால் மேலே இருக்கிறவன் போடுகின்ற அம்பினுடைய வேகம் கீழே இருக்கிறவன் போடுறது முடியாது, இன்னும் உயர போகணும் அம்பு. இப்போ என்ன பண்ணுவான்னா, மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனா இல்லை கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, உசுப்பு ஏற்றுறதுன்னு பேர். அவனை வெறியேற்றுவான். வெறியேற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. தனி மனித வாழ்க்கையோடு தொடர்படுத்தி பேசினாதான் ஒருத்தன் கோபம் வரும். என்னுடைய இனத்தை சொன்னால் வராத கோபம், என்னுடைய குலத்தை சொன்னால் வராத கோபம், ஏன் சமயத்தில் என்னுடைய மொழியை சொன்னால் கூட வராத கோபம், தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தை சொல்லிட்டாங்கன்னா வந்துடும். இதுதான் மனித உளவியல். ஆனால் மற்றதுக்கெல்லாம் கூட கோபம் வரணும். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அதுக்கு என்ன வழி பண்ணுவான்னா, கீழே இருக்கிறவன் கேட்பான், உன் பொண்ணு நல்லா இருக்குமான்னு கேட்பான். உன் பொண்ணை நாங்கள் எனக்கு கட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். படவா நீ பொள்ளையா கேட்குறேன்னு சொல்லி அவனுக்கு கோபம் வரும், ரோஷம் வரும். அதுக்கு மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் பார்த்து ஏன்டா பொண்ணு பார்க்க வந்தியாது கேட்பான். ஆக இந்த முறையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் திறமையானதாக இருக்கணும் என்பதில் தான் அவருடைய நோக்கம் இருந்தது. என்னுடைய முழு வீரத்துக்கு தீனி கிடைக்கணுங்கிறதுல தான் அவருடைய நோக்கம் இருந்ததே தவிர, ஒரு திருட்டுத்தலமாக உள்ள நுழைஞ்சி அப்படி ஜெயிச்சு வந்துடணுங்கிறதுல ஆசை இல்லை. ஜெயிப்பதல்ல முக்கியம், எந்த அளவுக்கு கடுமையாக போர் செய்து வெற்றி பெற்றோம் என்பதை தான் அவங்க முக்கியமாக நினச்சாங்க. இது நொச்சி போர் என்று பெயர். அதுக்கு அடுத்து உள்ள 2 போர்கள் தான் வலிமையான போர்கள். அதைத்தான் தும்பை ஒழிஞி என்று சொல்லுவார்கள். அதிரப்பொறுதல் தும்பை, தும்பப்பூவை சூடிக்கொண்டு போர் செய்வது. அதிரப்பொறுதல் மகா யுத்தமாட்டா இருக்கும். ஒரு ஆள் மிச்சப்பட மாட்டான், ஒரு யானை மிச்சப்படாது, ஒரு குதிரை மிச்சப்படாது, எல்லா தேரும் ஒடிஞ்சுவிடும்ங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான போர் இருக்கும். இதுதான் நான் முன்னே சொன்னது போல ஒரு களம் அமைத்து கொண்டு செய்கிற போர். இப்ப இந்த நொச்சி போர் முடிகிற தருவாயிலே தூதுவன் சொன்னா உள்ள விடுவாங்க. இந்த கீழே இருக்கிறவன் ஒரு தூது அனுப்புவான், இல்லை நாங்கள் இந்த இதெல்லாம் நச்சு பிச்சுன்னு போர் பண்ணி சரியாக உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, ஒரு இடத்த சொல்லுங்க, உங்கள் யுத்தத்தை அனுப்புங்க, உங்கள் படையை அனுப்புங்க, எங்கள் படையை அனுப்புகிறோம், போர் தான் இன்னும் வழி என்று சொல்லுவார். தூது என்பதை நம்ம கிறிஸ்டன் தூது போன்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சமாதானத்துக்கு கொடுக்கிற வாய்ப்பு என்பதாக நாம் நினைத்திருக்கிறோம். அது ஒரு பகுதி தான். அறிவிப்பு செய்தல் தான் தூது. அந்த தூது
திருவள்ளுவன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறான், அறிவிப்பு செய்யறதுக்கு ஆள் போகிறவன் இருக்கானே ஒன்று நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் ரொம்ப திறமைசாலின்னு சொல்கிறாரு. ஒன்று தான் எடுத்து மொழிவான். அரசன்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை கேட்டுக்கிட்டு அதே வார்த்தையை அங்கே போய் சொன்னோன்னா வீண் பம்பு தான் வரும். இந்த அரசன் அன்புள்ள மாற்றரசர் அவர்களே நாம் இருவரும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், எரிச்சலில் இருக்கான் முழுசா. ஆகினால் அவன்கிட்ட நல்ல வார்த்தையே வராது. அந்த பயலை போய் கேட்டு நான் சொன்னேன்னு கேட்டுவா அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். அது அப்படியே போய் சொல்லக்கூடாது. தூதுவனாலே சண்டை பெருசாகக்கூடாது. அந்த அரசனோட சண்டை அவ்வளோதானே, விட்டுடு. அந்த அளவுக்கு தான் செய்தியை கேட்டுக்கொண்டு போவான், போயிடுவான். ராமன் அனுமனை அனுப்பினான், தூதுவன்னு கூட சொல்லி அனுப்பல. நீ போய் ராவணனை பார்த்து தூது சொல்லிட்டு வரணும்னு சொல்லவே இல்லையே. இவனா போய் தான் அங்கே தூதுவன்னு. இதுதான் தான் எடுத்த முடியும்னு பேர். சரி, இந்த கட்டத்தில் நம்ம தூதுவனாகத்தான் இருக்கணும். அவன் பரமஞானி அனுமன். அவன் கல்லாதன இல்லை கவிச்சக்கரவர்த்தி சொல்லுவான். அனுமன் படிக்காததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய மகாஞானியம். ஆகியனாலே சரி, சந்தர்ப்பத்துக்கு இப்போ இதுதான் பண்ணணும் என்பதாக போய் தூதுவனாக போகிறான். அதுதான் முதல் தர தூதுவன். தான் எடுத்து முடிவான். இன்னொருத்தர் இருக்கான், இவன் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவான்னு நல்லாவே தெரிஞ்சிட்டு அரசன் இடத்துல அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மந்திரிமாரெல்லாம் சரி போர் தானே, அடுத்த மாதம் வச்சுக்கலாமா? இல்லை உடனே வச்சுக்கணும். சரி உடனே வச்சுக்கலாம், நீங்கள் போய் அந்த புறத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க, நாங்கள் ஓலை எழுதிட்டு வரோம். இவங்க உட்காந்து என்ன வார்த்தை எழுதலாமோ அந்த வார்த்தையை ஓலையில் எழுதிடுவாங்க. ஒரு ஆளை பிடிச்சி இது கொண்டு போய் அந்த அரசன்ட்ட கொடுன்னு தான் சொல்லுவாங்க. இது ஓலை கொடு போவான்னு பேர். ஒரு அஞ்சல கால்வலன் வேலை தான் இது, ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் இது. கொண்டு போய் கொடுத்துருவா. கொடுத்துட்டு நீங்கள் அப்படியா சொன்னால் நான் பேசினேன், என்கிட்ட பேசாதீங்க, நான் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு தபால் கொடுத்துருக்கேன், பதில் எழுதி கொடுக்க கொண்டு போய் கொடுத்துட்றேன். இது ரெண்டாவது தூதுவல். இப்படி தூதுவருக்கு அனுப்பி அது இலக்கணமாக சொல்லலை, தூது வேணும்னு சொல்லவே இல்லை. ஒரு களம் நிர்ணயித்து கொண்டு ஒரு நாள் நிர்ணயித்து கொண்டு 2 படை வீரர் அங்கே. இந்த நாட்டு மக்களும் நிம்மதியாக தான் இருப்பாங்க. இப்போ அந்த நாட்டு மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. எந்த நாட்டு மக்களுக்கும் அதில் இடைஞ்சலோ வேணால் ராஜா உயிரோடு இருக்காருன்னா இன்னைக்கு வேணால் கேட்டுக்கலாம். இந்த போரிலே வெற்றி தோல்வி என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? இது பழைய தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு நாட்டு அரசனுடைய அரண்மனைக்கு எதிரிலேயும் கடிமரம் என்று ஒரு மரம் இருக்கும். காவல் மரம்னு பேர். ஏகப்பட்ட வீரர்களை இங்கே பக்கத்தில் சுற்றி வச்சிருப்பான். அதனுடைய இலையே ஒருத்தன் அவமரியாதைப்படுத்தினா கூட மன்னனே அவமரியாதைப்படுத்தியது போல அதில் உள்ள காயை அரண்மனைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா மாமரம் கூட காவல் மரம் நம்ம சொல்லணும். அதை மாமரத்தை கூட வைக்கலாம். எந்த மரத்தை வைத்தார்கள்னு ஒரு வரையறை இருந்ததா தெரியல. ஏன்னா ஒரு மாமரம் ஒரு அரசன் வச்சுருந்தான்னு சொல்லி அந்த மாமரத்து பக்கத்தில் ஒரு வாய்க்கால் ஓடிச்சான். இதுதான் என்னுடைய காவல் மரம்னு அரசன் சொல்லிட்டான். வீரர்களை சுற்றி போட்டாங்க. இந்த வீரர்கள் தூங்குற நேரத்தில் அதில் இருந்து ஒரு மாங்காய் கீழே விழுந்தது. தரையில் விழுந்து தொலைஞ்சிருந்தாலும் எடுத்துகிட்டு போய் அரண்மனையில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாங்காய் தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணி அடிச்சிட்டே போகுது. அது ரொம்ப தூரம் போயிடுச்சு மாங்காய். அந்த இடத்துல ஒரு பெண் குளிச்சு கொண்டிருந்தா, பாவம் கன்னி பெண். இந்த மாங்காய் விழுந்து கொஞ்சம் கழிச்சா கலக்குன்னு சத்தம் கேட்டது. என்னன்னு கேட்டால் காவக்காரன் ஒருத்தன், ஐயோ ஒரு மாங்காய் விழுந்துருச்சு போல இருக்குது தண்ணியில், காவல் மரத்து காயாச்சு, யாரும் தின்னுடக்கூடாது, வாய்க்காக்கிற ஓரமே ஓட வீரர்கள். இந்த பெண் குளிச்சிட்டு ஒரு மாங்காய் வந்தது. மசக்கையா என்ன பாட தெரியல, எடுத்து கடிச்சுவிட்டான். உடனே இந்த வீரர்கள்லாம் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் நிறுத்திட்டாங்க. குளிக்கிற தோரணையில் அரண்மனையில் நிறுத்திட்டாங்க. அந்த அரசன் அந்த பெண்ணை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டான். ரொம்ப அக்கிரமம். உலகத்திலேயே இதை போல ஒரு அக்கிரமம் கிடையாது.
அதைத்தான் நம்முடைய இலக்கியம் சொல்லு. புனல் தரு பசுங்காய் தின்றதன் தப்பற்கு பெண்கொலை புரிந்த நன்னன் போல தீரா நரகத்து செலியரோ அன்னை